பூலத்தூர் அப்படிங்கிற மலைவாழ் மக்கள் வசிக்கிற கிராமத்துக்கு தான் நம்ம இப்போ பயணிக்க போகிறோம். நடுக்காட்டுக்குள்ள பல தலைமுறையாக பழங்குடியின மக்கள் விரதம் இருந்து பொங்கல் வச்சு கிடா வெட்டி அருள்வாக்கு சொல்லி விமர்சையாக வழிபடுற கொண்டாடப்படுற ராக்காச்சியம்மன் கோயில் தாங்க இன்னைக்கு நம்ம பயணிச்சுட்டு இருக்கோம். இந்த சக்தி வாய்ந்த ராக்காச்சியம்மன் கோயில் திருவிழா வருஷத்துக்கு ஒரு முறை கொண்டாடப்படுதுங்க. பழங்குடியின மக்கள் மட்டுமே வழிபட்டு வந்த இந்த கோயிலில் இப்போ எல்லா சமுதாய மக்களும் வழிபட ஆரம்பிச்சிருக்காங்க. கொடைக்கானல் பகுதிகளில் இருக்க எல்லா கிராமத்துல இருந்தும் மக்கள் வந்து வழிபடுறாங்க. அடர்ந்த காடுக்குள்ள அமைஞ்சிருக்க இந்த வனக்கோயில் எங்க இருக்குன்னா, திண்டுக்கல் மாவட்டம் பூலத்தூர்ல இருந்து சுமார் 1 மணி நேர காட்டு வழி பயணம் பண்ணா இந்த கோயிலுக்கு வந்துடலாங்க. பர்னாம் லாக் சப்ஸ்கிரைபர்ஸ் அனைவருக்கும் என் அன்பார்ந்த வணக்கம். இன்றைக்கி நம்ம பயணிக்க போகிற ஊர் பூலத்தூருங்க. இது திண்டுக்கல் மாவட்டத்தில் அமைஞ்சிருக்க ஒரு கிராமம். இந்த பூலத்தூர் மலை கிராமத்தில் பழையர் அப்படின்னு சொல்லப்படுற பழங்குடியினர் மக்களை தான் நம்ம இன்றைக்கி சந்திக்க போகிறோங்க. இந்த காடுகளுக்குள்ளே வசிக்கிற அந்த பழங்குடியினர் மக்கள் கொண்டாடுற கோயில் திருவிழாவுக்கு தான் நம்ம இன்றைக்கி போக போகிறோம். இந்த ஊர் மக்கள் எங்களை இந்த கோயில் திருவிழாவுக்கு வந்து கலந்துக்கிறதுக்கு அழைப்பு கொடுத்துருந்தாங்க. அந்த அன்பான மக்களோட அழைப்பை ஏற்றுக்கிட்டு நாங்களும் எங்களோட பயணத்தை ஆரம்பித்தோம். நள்ளிரவு கடும் குளிரில் மலை காடுகளுக்குள்ளே வழிபடுற இந்த கோயில் திருவிழா எங்களுக்கு புதுமையாகவும் ஒரு சுவாரஸ்யமான அனுபவத்தை கொடுத்துச்சுங்க. இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கும் அப்படி தான் இருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த மலை கிராமத்தை பற்றியும் இந்த பழங்குடி மக்கள் வழிபடுற ராக்காச்சியம்மன் கோயிலை பற்றியும் இந்த கோயில் பூசாரி நம்மகிட்ட என்ன சொல்கிறாருங்கிறத கேட்போம் வாங்க. எங்கள் ஊர் வந்து பூலத்தூர். நாங்கள் பூலத்தூரில் இருக்கிற புலையர் பழங்குடியின மக்கள். எங்கள் ஊரில் வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து எங்களுடைய குலசாமி எங்கள் ராக்காச்சி அம்மனோட கோயிலில் வந்து வனத்துக்குள்ளே ஊர்லேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் தூரத்தில் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே இருக்குது. அதை வந்து நாங்கள் எல்லாருமே கடும் விரதம் இருந்து பாரம்பரிய முறைப்படி அதை வந்து சாமி விடுவோம். இதில் குறிப்பாக வந்து முந்துன்னு ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்துல வந்து நெல்லெல்லாம் புதுசாக நெல் எடுத்து அதை குத்தி அது மூலமாக பொங்க வச்சு அதை போய் சாமிக்கு படைச்சி அதுக்கு பின்னாடி சாமிகிட்ட வாக்கு கேட்டு அப்புறம் கிடா வெட்டி அதை வந்து எல்லாத்துக்கும் அறிவோம். அந்த கிடா வெட்டும்போது எங்கள் மலையில் எங்கள் மக்கள்கிட்டயே இருக்கிற 12 தெய்வங்கள் வந்து சாமி வந்து எங்கள் மக்கள்கிட்ட வந்து இறங்கும். அந்த மக்கள்கிட்ட அந்த சாமிகிட்ட மக்கள் வந்து என்ன கேட்டாலும் அவங்க குறைகளை கேட்டாலும் அருள்வாக்கு கொடுப்பாங்க. அந்த அருள்வாக்கை கேட்டு நிறைய பேர்த்துக்கு நம்பிக்கை வந்து பலிக்கிறதுனால இந்த அருள்வாக்குக்கு ரொம்ப சக்தி இருக்குது. இதனால் எங்கள் மக்கள் இல்லாமல் மற்ற இனத்தில் இருக்கிற மக்கள் எல்லாம் வந்து சாமி வைப்பாங்க. இந்த 12 தெய்வங்களை நினச்சி எங்கள் ராக்காச்சியம்மனோட குலதெய்வங்களை ஒன்றாவே இருந்து எங்களுக்கு நிறையா வாக்குகளை கொடுத்து எங்களை இப்போ வரைக்கும் காத்து எங்கள் கிராமங்களில் இப்போ வரைக்கும் எந்த பஞ்சம் தண்ணியும் இல்லாமல் எல்லாருமே நல்லா அம்மனோட ஆசீர்வாதத்தில் நல்லா இருக்கிறோம். இந்த இடத்துக்கு நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு புது எனர்ஜி கிடைக்கும். வாக்குகள் எல்லாமே பலிக்கும். அம்மனுடைய அருள் எல்லாருக்கும் கிடைக்கணும். நன்றி. பூலத்தூர் ஜேபி நகர் ராக்காச்சியம்மன் கோயிலுக்கு வந்திருக்கோம் மக்களே. நடராத்திரியில் விமர்சையாக கொண்டாடுறாங்க பாருங்கள். இதுதான் அந்த கோயில் போயிட்டுருக்கோம்.
வந்து என் பேர் காளிதாஸ். சரி. பூலத்தூர் சொந்த ஊர் வந்து பூலத்தூர், கொடைக்கானல் தாலுகா, திண்டுக்கல் மாவட்டம். வனத்துக்குள்ளே இருக்கிற எனது சக்தி தெய்வம் அருள்மிகு ராக்காட்சி அம்மன். நாங்கள் வருஷத்தில் வந்து ஆதிவாசி மக்களாக நாங்களாகவும் கிராமத்தை ஆதிவாசி மக்களாக சேர்ந்து வசூல் பண்ணி அந்த தெய்வத்தை வந்து வணங்குவோம். அந்த சாமி எங்களுக்கு நல்ல இது உத்தரவு கொடுத்து நல்ல ஊரும் சரியும் காப்பாற்றும். கிராமத்திலேருந்து ஒரு 12 வருஷத்துக்கு கும்பிடுவாங்க. இடைப்பட்ட நாளில் ஆடி மாதத்தில் வந்து இங்கே இந்த குளத்தில் தோட்டம் வச்சுருக்கவங்க வந்து ஆடி மாதத்தில் ஒரு சிறப்பு பண்ணுவாங்க. எங்களுக்கு வந்து இந்த தெய்வம் வந்து இந்த ஊரை காப்பாற்றுற தெய்வம். இந்த பூமி வந்து ராக்காட்சி பூமினால ஒரு சக்தி வாய்ந்த தெய்வம். எல்லா வேண்டுனவர்களுக்கு என்ன நினச்சி வராங்களோ அந்த அம்மா அருள் பழித்து நல்லா இருக்காங்க. சரி. வெளியிலேருந்து ஆள் வராங்களா? வெளியேருந்து நிறைய வருவாங்க. வெளியேருந்து மக்களும் வந்து அவங்களோட குறைகளை சொல்லுவாங்க. அந்த அம்மா நிறைவேற்றி கொடுத்தோம். சரி. இந்த சக்தி வாய்ந்த ராக்காட்சி அம்மனை வழிபடுற இந்த கோயில் எல்லைக்குள்ளே வந்தோன்னே எங்களுக்குள்ள ஒரு சக்தி கிடைச்ச மாதிரி வைப்ரேஷனை உணர முடிஞ்சதுங்க. நாங்களும் இந்த அம்மனோட அருளையும் ஆசீர்வாதத்தையும் வாங்கிட்டு அப்படியே இந்த மக்களோட சேர்ந்து அன்னதானத்தில் கறி சாப்பாடெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு கிளம்ப தயாரானோம். இன்னொரு சுவாரஸ்யமான பயணத்தில் சந்திப்போம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்கள் எல்லா பயணத்துலேயும் உங்களால் இணைஞ்சிருக்க முடியும். நன்றி, வணக்கம்.